திருப்பரங்குன்ற மலையில கார்த்திகை தீபம் ஏற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கியிருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் அரசு தீபத்தை ஏற்ற விடாமல் தடுத்து நிறுத்தியது. இப்படி இருக்க மதுரையில் நடந்த நலத்திட்ட விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்காரு. அந்த பேச்சு அதிர புதிராக ஹிட்டடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஸ்டாலின் என்ன பேசினார் என்பதை பற்றி இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். உங்களை புரிந்து கொண்டவன் நான், என்னை புரிந்து கொண்டவர்கள் நீங்கள். நமக்கு இடையில எந்த சக்தியும் இந்த மண்ணுல புகுந்து பிரிவினைகளை உண்டாக்க முடியாது. மதுரையின் வளர்ச்சியை தடுக்கவும் முடியாது. மதுரைக்கான 6 புதிய அறிவிப்புகளை அறிவிக்கிறேன். மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வைகை ஆற்றின் வடகரையில விரகனூர் சுற்றுச்சாலை முதல் சக்குடி வரை 8.4 கிலோமீட்டர் நீளத்துக்கு 130 கோடி ரூபாய் செலவுல புதிய சாலை அமைக்கப்படும். மாநகரின் முக்கிய பகுதிகளில் பழைய பாதாள சாக்கடை குழாய்கள் அகற்றப்பட்டு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். உத்தங்குடி உபரிநீர் கால்வாயில 7 கோடி ரூபாய் செலவீட்டில தடுப்பு சுவர் கட்டப்பட்டு நிரந்தர வெள்ள தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். மேலூர் கேசம்பட்டி கிராமத்துல பெரிய அருவி நீர்த்தேக்கம் மற்றும் அதை சார்ந்த கண்மாய்கள் 2 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில புனரமைக்கப்படும். மேலும் சூரப்பட்டி அருகே பாலாற்றின் குறுக்கே 9 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில புதிய தடுப்பணை கட்டப்படும். கொடிமங்கலம், மேலமாத்தூர், புதுக்குளம் மற்றும் விளாச்சேரி கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு ஏரிகள் மற்றும் அதனை சுற்றிய கால்வாய்கள் 10 கோடி ரூபாய் செலவீட்டில் மேம்படுத்தப்படும். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண், வீரமிக்க பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த மண். முக்கியமா ஆராய்ந்திடாமல் அவசரமாக தவறான தீர்ப்பு வழங்கியதை எதிர்த்து நீதி கேட்டு கண்ணகி முழங்கிய மண். திருச்செந்தூர் முருகனின் வேலுக்காக தலைவர் கலைஞர் நீதி கேட்டு நெடுபயணம் தொடங்கிய மண் இந்த மதுரை மண். மதுரைக்காரன் நல்ல பாசக்காரங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் சந்திக்கிற நேரத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாமதுரைக்கு வளர்ச்சியினால அது திமுக ஆட்சியிலே தான் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் கடந்த கால கழக ஆட்சிகளில் மதுரைக்காக நாம என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். சுப்பிரமணியபுரத்தில் மதுரை முத்து மேம்பாலம், ஆண்டாள்புரம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பாலம், மதுரை தெற்கு வாசல் தியாகி என்எம்ஆர் சுப்பராமன் மேம்பாலம், மானம் காத்த மருது பாண்டியருக்கு சில, பரிதிமால் கலைஞருக்கு மணிமண்டபம், திராவிட மொழிநூல் ஞாயிறு, தேவநேய பாவாணருக்கு மணிமண்டபம், மதுரை கோட்ஸ் மேம்பாலம், ஆனைக்கல் வைகையாற்றின் குறுக்கே மேம்பாலம், வைகையாற்றின் குறுக்கே 3 தரைப்பாலங்கள் மற்றும் மேம்பாலங்கள், தத்தநேரி இருப்பு பாத உயர்மட்ட மேம்பாலம், மதுரை வடபகுதி ரிங் ரோடு, மாட்டு தாவணியில ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், வணிக வளாகம், பூ மார்க்கெட், சென்ட்ரல் மார்க்கெட், எல்லிஸ் நகர் மேம்பாலம், 2 பாலிடெக்னிக்கள், வைகை 2ஆம் குடிநீர் திட்டம், காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், வாடிப்பட்டி கைத்தறி ஜவுளி பூங்கா, மதுரை மாவட்ட நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளைக்கு அடித்தளம். இப்படி கழக அரசால் வளர்த்தெடுக்கப்பட்ட மதுரையை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த அரசு நிகழ்ச்சி. சாத்தையாறு அணை முதல் வைகாசிப்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை, குடுவார்பட்டி முதல் சல்வார்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை மற்றும் பாலமேடு முதல் வேம்பரளை வரை இருக்கக்கூடிய சாலை ஆகியவை 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவுல வனத்துறையின் அனுமதி பெற்று மேம்படுத்தப்படும். இவைகளை வெறும் அறிவிப்புகளாக அறிவித்துவிட்டு போகிறேன் என்று நினைக்காதீர்கள். இந்த பணிகள் விரைவில் தொடங்கப்படும். இப்படி நம்முடைய சிந்தனை எல்லாம் தமிழகத்தின் வளர்ச்சி, முன்னேற்றம்தான். ஆனால் சில கட்சிகளுக்கு எப்பொழுதுமே கலவர சிந்தனைதான். தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி நம்முடைய வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள்.
காலம் காலமாக கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோவில்ல தீபம் ஏற்றுவது போல கடந்த 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பால தீபம் ஏற்றப்பட்டது. அதே நேரத்துல உச்சி பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்திலும் தீபம் ஏற்றி சாமி புறப்படலாகி 16 கால் மண்டபத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல சொக்கப்பானை ஏற்றப்பட்டது. இவையெல்லாம் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் முறையாக நடைபெற்றது. இவைகள் எல்லாம் உள்ளூர் மக்களுக்கும் உண்மையான பக்தர்களுக்கும் மட்டுமே நன்றாக தெரியும். அவர்கள் நல்லபடியாக தரிசனம் செய்துவிட்டுதான் வீட்டிற்கு சென்றார்கள். இப்போது என்ன காரணத்திற்காக பிரச்சனை நடைபெறுகிறது? இந்த பிரச்சனைகளை கிளப்புகின்ற கூட்டத்தின் நோக்கம் என்ன? இவையெல்லாமே மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆன்மீகம் என்பது மன அமைதியை, நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையாக இருக்க வைக்க வேண்டும். 4 பேருக்கு நன்மை செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும். ஒரு சிலருடைய அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் நிச்சயமாக ஆன்மீகம் இல்லை, கேடுகட்ட மலிவான அரசியல். தீபம் எங்கே ஏற்றப்பட வேண்டுமோ, எப்போது ஏற்றப்பட வேண்டுமோ அங்கே வழக்கம் போல சரியாக, அதுவும் முறையாக ஏற்றப்பட்டிருக்கிறது. நான் இன்னும் பெருமையோடு பக்த பெருமக்களுக்கு சொல்கிறேன், தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு எங்கள் ஆட்சியில் 1490 நாள்ல 3000த்திற்கும் மேற்பட்ட திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்கிறோம். இப்போது அந்த எண்ணிக்கை இன்னும் கூட இருக்கும். இப்படிப்பட்ட அரசை ஆன்மீகத்துக்கு எதிரி என்று சொன்னால் அப்படி சொல்லக்கூடியவர்களுடைய உள்நோக்கம் என்ன என்று உண்மையான பக்தர்களுக்கு தெளிவாகவே தெரியும். அறத்தை கொண்டாடும் அமைதியான மாநிலமாகத்தான் தமிழ்நாடு என்றைக்கும் இருக்கும். மதுரை மக்களிடம் வளர்ச்சி என்று சொன்னால் வாங்க வாங்க என்று வரவேற்பார்கள். அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டால் மதுரை ஸ்லாங்கில் சொல்ல வேண்டும் என்றால் கலவர கும்பலை பொடனிலேயே அடிச்சு விரட்டிடுவாங்க. அமைதியின் பக்கம் நிற்கக்கூடிய மதுரை மக்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய எதிரிகள் டெல்லியிலிருந்து நமக்கு எத்தனை இடைஞ்சல்கள் கொடுத்தாலும், நிதி நெருக்கடிகள் ஏற்படுத்தினாலும், கவர்னர் மூலமாக முட்டுக்கட்டைகள் போட்டாலும் எல்லாவற்றையும் மீறி இந்தியாவிலேயே நம்பர் 1ஆக, அதுவும் வரலாறு காணாத பொருளாதார வளர்ச்சியை தமிழகம் அடைந்திருக்கிறது. எங்களுடைய வளர்ச்சி பயணத்தை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால சதித்திட்டங்கள் எல்லாம் செய்கிறீர்கள். நீங்கள் எப்படி பந்து வீசினாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது அடிப்பது சிக்ஸர் தான். அந்த டீமுக்கு ஏற்றாற் போல அடிமைகள் சிக்கலாம். பழைய அடிமைகள் புது அடிமைகளை வைத்து பி டீம், சி டீம் கூட உருவாகலாம். ஆனால் கடைசியில டோர்னமெண்டில் சாம்பியன் நாங்கள்தான். இங்கே திரண்டிருக்கக்கூடிய மதுரை மக்கள் மீதான நம்பிக்கையில் சொல்கிறேன், அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியாக பழகக்கூடிய பாசக்கார மதுரை மண்ணிலிருந்து உறுதியாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் ஏற்றிய சமத்துவ தீபம்தான் ஒளிரும். உங்களால் அதை தடுக்க முடியாது. எதிர்த்து கேட்க ஆள் இருக்கிறது. உள்ளே பெரியார் ஏற்றிய நெருப்பு இருக்கிறது. 2026லும் அதே ஃபயருடன் திராவிட மாடல் அரசு தொடரும் அப்படின்னு பேசியிருக்காரு. ஸ்டாலின் திருப்பரங்குன்றம் மலையில கார்த்திகை தீபம் ஏற்றாமல் தடுத்தது தமிழகமே வரவேற்றது. ஆனால் மதுரையில அவர் பெரியார் தீபம் ஏற்றியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னது இந்துக்கள் மனதை புண்படுத்தி இருக்கிறது. ஸ்டாலினும் முஸ்லிம் வாக்குகளை பெறத்தான் இப்படி செய்திருக்கிறார் என அவர்கள் நினைக்கிறார்கள். அரசியல்வாதிகள் தங்கள் லாபத்திற்காக எதையும் செய்வார்கள் என்பது இதுவும் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது.